குளிர்காலத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்க, உடல் வலிமை பெற தினமும் 1 சாப்பிட்டா போதுங்க. அதுக்கு சாஸ்பேனில் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி, வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா மட்டும் போதும். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு, இப்போ மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிறத சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல். இப்போ வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இது மாதிரி செவர வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு, இது கூடவே அரைச்சி எடுத்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஆறின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் கரைய வச்ச வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இதில் கலந்து வச்ச கோதுமை மாவு வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக உருண்டை பதம் வரணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி இது மாதிரி கலந்து விடுங்க. பேன்லேயும் ஒட்டக்கூடாது, கரண்டிலையும் ஒட்டாமல் வந்ததும் இதை அப்படியே இறக்கி ஆற வச்சு லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி நீங்கள் 1 வாரம் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.